இளைஞர்களின் பாலியல் மற்றும் இனவிருத்தி ஆரோக்கியம் மற்றும் உரிமைகள். இது ஏன் முக்கியம் என்று கூறப்படுகின்றது என்று சொன்னால் 80% இளைஞர்கள் பாலுறவு மூலமான தொற்றுகைக்கு உள்ளாக இனங்காணப்படுகின்றனர். அடுத்தது 40,000 சிறுமிகள் ஸ்ரீலங்கா நாட்டில் கர்ப்பமடைகின்றார்கள். அதாவது 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் இதில் அடங்குகின்றார்கள். அதே நேரம் 20% சட்டவிரோதமான கருக்கலைப்பு இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுகின்றது. ஆகவே இந்த இளைஞர்கள் மத்தியில் இந்த பாலியல் மற்றும் இனவிருத்தி ஆரோக்கியம் பற்றி பேச வேண்டிய ஒரு அவசியம் வளர்ந்த அல்லது முதிர் வயதுடைய எமக்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் பலர் அவர்கள் அறியாத பருவத்தில் அல்லது அறியாத காரணத்தினால அவர்கள் தொற்று நோய்க்கு உள்ளாகின்றனர், கர்ப்பமடைகின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு பாலியல் உறவு அல்லது உடல் உறவு என்றால் என்ன என்று தெரியாது. அதே நேரம் ஆரோக்கியமாக ஒரு உடல் உறவில் ஈடுபடுவதற்கும் அவர்களுக்கு தெரியாதது தான் இதற்கு காரணமாக இருக்கின்றது. இதற்கான விழிப்புணர்வு மிகவும் குறைவாக இருக்கின்றது. அதே நேரம் குழந்தைகளுடன் பெற்றோர் இதை பற்றி பகிர்வதில்லை. 10 வயதினர் பாலியல் நாட்டம் அல்லது இந்த பருவ மாற்றம் ஏற்படும் போது ஹோமோன் சேஞ்சலினால பாலியல் ரீதியாக அவர்களுக்கிடையே ஒரு ஈர்ப்பு ஏற்படும் போது அதை பற்றி அவர்கள் கதைப்பதற்கு அவர்களுக்கு யாரும் இல்லாமல் இருப்பதும், அதை அவர்கள் தமக்கிடையே பகிர்ந்து கொள்வதாலும் பிழையான இணையதளம் மற்றும் ஏனைய பிழையான இடங்களில் அவர்கள் அந்த தகவல்களை பெற்றுக்கொள்வதனாலும் இது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. பல குழந்தைகள், அதாவது 10 வயதினர், அதாவது 18 வயதுக்கு உட்பட்டோர் இணையதளத்தினூடாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். நிர்வாணமான படங்களை அவர்கள் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். சிலர் கட்டாயப்படுத்தப்பட்டதால் நிறைய பெண் குழந்தைகளுக்கு முடியாது, மாட்டேன் என்று சொல்ல தெரியாத காரணம் இவர்கள் இவ்வாறான பிரச்சனைகளுக்குள்ளாக மாட்டிக்கொண்டிருக்கிறதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது. மற்றது பாலியல் தேவையை பூர்த்தி செய்வதற்கு உடல் உறவு மாத்திரம் ஒரு காரணம் அல்ல. உடல் உறவை தவிர்த்து கொண்டு வெவ்வேறு விதமாக இந்த பாலியல் ரீதியான தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஆனால் அந்த அனுபவம் அல்லது அந்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால பல குழந்தைகள் உடல் உறவு மாத்திரம்தான் ஒரே ஒரு விதம், அதாவது உடல் உறவினால் மாத்திரம்தான் எனது பாலியல் தேவையை நான் பூர்த்தி செய்ய முடியும் என்ற ஒரு தப்பான எண்ணம் அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற காரணத்தினாலும் அவர்கள் இந்த பிரச்சனைகளுக்கு, அதாவது கர்ப்பமடைதல், தொற்று நோய்க்கு உள்ளாதல் போன்ற பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கின்றார்கள். எந்த பெற்றோரும் இதை குறித்து பேசுவதே இல்லை. அதை தமிழ் சமூகத்தில் இன்றுமே இந்த பாலியல் ரீதியான பாலியல் உடல் உறவு அல்லது பாலியல் ரீதியான எந்த ஒரு எதுவுமே ஒரு வெட்கம், அவமான சின்னமாக கருதப்படுகின்றது. ஆகவே இந்த அவமானமாக கருதப்படுகின்ற காரணத்தினால இவை மிகவுமே ஒளிவு மறைவாக நடைபெறுகின்றது. மேலத்திய நாடுகளில் பாடசாலை குழந்தைகள் 10 வயதினர்கள் டேட்டிங் என்று சொல்லி அவர்கள் மற்ற இரு பாலாரும் ஒருவரையொருவர் அறிந்து கொள்ளவும் அல்லது அவர்கள் ஒரு நட்புறவை ஏற்படுத்தி கொள்ளவும் அங்கு பலவிதமான சமூகத்தில் அங்கீகாரம் இருக்கின்றது.
ஆனால் ஸ்ரீலங்கா நாட்டு போன்ற நாடுகளில் வந்து ஒரு ஆண் பெண்ணை சந்திக்க வேண்டுமாயின் அவர்கள் வந்து தனியாக யாரும் அற்ற இடங்களில் சந்திப்புகளை ஏற்படுத்துவதும் வந்து இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது. நாங்கள் வந்து ஒரு வெளியரங்கமாக ஒரு காஃபி ஷாப்லேயோ அல்லது வந்து கோயிலிலேயோ அல்லது ஒரு பூங்காவிலேயோ நாங்கள் வெளியரங்கமாக சந்திப்போமானால் உடல் உறவு என்பது வந்து நடைபெறுவதற்குரிய காரணம் வந்து மிகவுமே வந்து குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் தனியாக ஒரு இடத்தில் தனித்து நாங்கள் ஒரு 4 சுவருக்குள் நாங்கள் சந்திக்கும் போது அந்த உறவு வந்து உடல் உறவில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு மிகவுமே அதிகமாக ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் மிகவும் அதிகம். ஆகவே இந்த காரணங்களின் காரணமாகத்தான் பலர் வந்து மூடி மறைத்து, அதாவது ஒரு முறை தவறு செய்திருந்தால் அதை வந்து மீண்டும் மீண்டும் அவர்கள் அதே தவறை செய்வதற்கும் இது ஒரு காரணமாக அமைகின்றது. ஏனென்று சொன்னால் வெளியில் வருவதற்கு சமூகத்தில் வந்து அந்த குழந்தைகளுக்குரிய உதவி கிடைப்பதில்லை. பெற்றோரிடம் போய் சொல்லுவதற்கு நிறைய குழந்தைகள் பயப்படுகின்றார்கள். அதே நேரம் வந்து பெற்றோர் அதை வந்து அடித்து அல்லது வந்து மிகவுமே அந்த கேவலமாக அந்த குழந்தையை பேசி அவர்கள் வந்து அந்த கோபத்தை அவர்கள் மீது காட்டுவதன் காரணமாக வந்து பெற்றோரிடம் அவர்களால் வந்து பேச முடியாதுள்ளது. அவ்வாறு பேசினாலும் வந்து அதற்கான சரியான உதவி கிடைக்காத காரணத்தினால இது ஒரு பாரதூரமான பிரச்சனையாக இன்றைய காலகட்டத்தில் அமைந்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே சரியான விதத்தில் வந்து நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு வந்து இந்த பாலியல் அறிவை ஊட்டுவது வந்து மிகவுமே அவசியம். அதாவது பாலியல் உணர்ச்சி என்றது வந்து பருவமடைந்த காலத்துக்கு பின்னால் மாத்திரம் உருவாகுவதில்லை. சிறு வயதிலேயே வந்து சிறு குழந்தைகள் வந்து தமது அந்தரங்க பிரைவேட் பார்ட்ஸ், அதாவது வந்து பெண் உறுப்பு ஆண் உறுப்பு இவற்றை தொடுவதை நாங்கள் காண்கிறோம். ஏனென்று சொன்னால் அதை தொடும் போது ஒரு மன சந்தோஷம், அதாவது ஒரு நல்ல ஒரு உணர்ச்சி ஏற்படுவதனால்தான் குழந்தைகள் வந்து அதை தொடுகின்றார்கள். ஆகவே இந்த பாலியல் உணர்ச்சி என்பது வந்து பருவமடைவதற்கு முதலே காணப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. மற்றது பாலியல் ஈடுபாடு வந்து உடல் உறவின் மூலம் மாத்திரம் வந்து நாங்கள் வந்து எங்கள் பாலியல் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஓரல் செக்ஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது வந்து மற்றது வந்து மஸ்டுபேஷன், அதாவது சுய புணர்ச்சி அடைதல், வைப்ரேட்டர் அதற்கு இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு பலவிதமான முறைகள் மூலம் இந்த பாலியல் தேவையை நாங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஆணுக்கு பாலியல் ஈடுபாடு பெண்ணிலும் அதிகம் என்பதும் பிழையான ஒரு கருத்து. பெண்ணுக்கும் பாலியல் ஈடுபாடு அதிகம் ஆணை போல. அதே நேரம் ஹோமோன்கள் சேஞ்ச் நடைபெறுகின்ற போது பெண் தான் தீர்மானிக்க வேண்டும் எப்பொழுது பாலியல் ரீதியாக உடல் உறவு கொள்ள வேண்டும் என்பதை. நிறைய நேரங்களில் ஆண் தான் அதை தீர்மானிப்பது. பெண் ஒரு தலையாட்டும் பொன்மையாக ஆணுடைய தேவையை பூர்த்தி செய்பவளாக இருக்கின்றால் தனது பாலியல் தேவையை பூர்த்தி செய்யும் பெண்கள் என்பது மிகவுமே குறைவானது. நிறைய பெண்களுக்கு தமக்கு என்ன தேவை என்பது தெரியாது. அதே நேரம் நிறைய ஆண்கள் தமது தேவையை பூர்த்தி செய்துவிட்டு பெண்ணை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இது வந்து இரு பாலாரும் சந்தோஷமடைவதற்கு செய்யப்பட வேண்டியது. இரு பாலாருக்கும் இதில் வந்து மிகவும் இரு பாலாருக்கும் இது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த பாலியல் உறவு முதல் பாலியல் உறவின் போது கருத்தரித்தல் இடம்பெறாது என்பது ஒரு தவறான ஒரு விடயம். நிறைய பேர் வந்து முதல் பாலியல் உறவில் வந்து தரித்த சந்தர்ப்பங்கள் பல.
ஒரு சில தம்பதியினர் பல வருடங்கள் பல கஷ்டங்களின் மத்தியில் கருவை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். அது மிகவுமே ஒரு குறைவான ஒரு அம் நிர் அ நிலையாகத்தான் இருக்கின்றது. ஆகவே அந்த முதல் பம் அ பாலியல் உறவு என்பது கருத்தரித்தலில் அம் அ கருத்தரிப்பை ஏற்படுத்தலாம் என்பதில் ஒரு விழிப்புணர்வு நிச்சயம் இருக்க வேண்டும். ஆண் உறுப்பும் ஆண் உறுப்பு பெண்ணுள் செல்லாவிடினும் செல்லாவிடின் கருத்தரிக்க முடியாது என்பதும் ஒரு தவறான ஒரு விடயம். ஒரு ஆண் விந்து ஆண் வெளியேற்றும் அந்த சூலம் அந்த ஸ்பெர்ம் விந்து ஆனது 72 மணித்தியாலம் உயிருடன் இருக்கின்றது. அந்த ஸ்பெர்ம் பெண் உறுப்பில் உள்ளுக்குள் செல்லாவிட்டாலும் அது இருக்குமாயினா நிச்சயமாக அந்த பெண் கரு உருவதற்கு அது காரணமாக அமையலாம். ஆண் உடலுறவை ஆரம்பிக்க வேண்டும், தவறான ஒரு விடயம். பெண் தான் அதை தீர்மானிக்க வேண்டும். ஆணை போல பெண்ணுக்கும் உடலுறவு மிகவும் முக்கியம். பெண் மட்டும் ஒரு திருப்தியான உடலுறவுக்கு முக்கியத்துவம், இருபாலாரும் திருப்தியான ஒரு உடலுறவை காண வேண்டியது மிகவும் அவசியம். உடலுறவு தவிர்ந்த ஏனைய பாலியல் விடயங்களை அறிந்திருத்தல் வேண்டும். நிச்சயமாக ஏனென்று சொன்னால் கரு தரிப்பு வேண்டாம் என்று நினைக்கும் ஈவன் தம்பதியினர் கூட வெவ்வேறு முறைகளில் இவர்கள் கருவை தரிக்கலாம். கர்ப்பமடைந்த காலத்திலும் உடலுறவில் ஈடுபடலாம் வைத்திய ஆலோசனையின்படி. ஆகவே இந்த உடலுறவு என்பது கர்ப்பமடைந்த காலத்திலும் நடைபெறுகின்றது. சுய இன்பம் காணுவதன் மூலம் எந்த ஒரு தாம்பத்திய உறவும் பாதிக்கப்படாது. ஆகவே சுய இன்பம் காணுவதன் பிரிந்து வாழும் போது அல்லது வேறு வேறு இடங்களில் வாழும் போது அவைதான் இருவரையும் ஒன்றிணைத்து கொண்டு செல்கின்றது. பிள்ளைகளுடன் நிச்சயமாக பாலியல் ரீதியான விடயங்களை நாங்கள் கதைக்க வேண்டும். ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் எங்களுக்கு அறிவை ஊட்டி அதை எங்கள் குழந்தைகளுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம்தான் நிச்சயமாக நாங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை, ஒரு குடும்பத்தை, ஒரு சமூகத்தை, ஒரு அடுத்த சந்ததியை எம்மால் உருவாக்க முடியும். ஆகவே இதன் காரணமாக நிச்சயமாக நாங்கள் ஒரு நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டியது எங்களுடைய கைகளில் இருக்கின்றது. நாங்கள் தான் அவர்களுக்கு எங்களுடைய அனுபவங்கள், நாங்கள் கற்றறிந்த பாடங்களை அவர்களுக்கு வழங்கிவிட்டு செல்ல முடியும். அவ்வாறு வழங்கிவிட்டு சென்றால் மாத்திரம்தான் அவர்களால் ஒரு நல்ல ஒரு வாழ்வை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.